Good evening, everyone. Good evening, sir. Good evening. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வில் சி. ஒரு ஒரு சிம்பிள் கான்செப்ட், ஆனால் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ஒரு 1 hourல. லுக் அட் தட். இப்போ நான் ஒரு I'll tell you a word. இப்போ நான் வந்து கிங்னு சொல்றேன். இப்ப கிங்னு சொல்றேன். இப்ப கிங்னா என்ன அர்த்தம்? கிங் கிங் ஒரு கிங் அப்படிங்கிறது ஒரு நாட்டை ஆள்றவர் சார். ஆள்றவர். இப்ப கிங் வந்து அவர் அரசன், ரைட்? எஸ் சார். இப்ப இதுல இருந்து அரசாங்கம் கொண்டு வர முடியுமா? Good evening, sir. குட் ஈவினிங். கிங்டம் சார். கிங்டம். வெரி குட். இப்ப அரசாங்கம்னு கொண்டு வர்றது பாத்தீங்களா, இது கிங்டம். இதுல முக்கியமானது என்னன்னாக்கா, அப்டிராக்ட்னாக்கா, இதுல கிங்னா அரசனை பார்க்க முடியும். அரசனை நம்ம கான்டாக்ட் கண்ணால பார்க்க முடியும், கையால தொட முடியும். ஆனா கிங்டம் வந்து அது வந்து ஒரு பொருள்படுற ஒரு விஷயமே தவிர அதை வந்து நம்ம கையால தொட முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. அந்த உணர மட்டும்தான் முடியும். இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து சொல்றேன் மதர் அப்படின்னு சொல்றேன். மதர் இஸ் அ நவுன், ரைட்? மதர் டங். இப்ப இந்த அப்டிராக்ட் நவுனுங்கிறது ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம கரெக்டா ரிலேட் பண்ணும். இப்ப தாய்மைனா என்ன பண்ணுவீங்க? தாய்மை தான் அப்டிராக்ட் நவுன். இப்ப மதர்ஹுட் போறோம், ரைட்? இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு இந்த அப்டிராக்ட் நவுனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நவுன்ல வந்து ரொம்ப 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 முக்கியமானது. தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. இதை நம்ம கத்துக்கிட்டாலே நிறைய விஷயம் உள்ள போயிடும் நமக்கு. ஒண்ணும் இல்லை, இந்த கிங் வந்து கிங்டமா மாறுது, மதர் வந்து மதர்ஹுட்டா மாறுது. இப்ப நான் லீடர்னு போடுறேன். இப்ப தலைவர், இப்ப தலைமை பண்பு உள்ளது அப்படின்னு. வெரி குட், வெரி குட். இப்ப இதுல நம்ம என்ன கனெக்ட் பண்ண போறோம்னாக்கா, இந்த அப்டிராக்ட் நவுனு காங்கிரீட் நவுன் வழியா இது மாதிரி வரலாம், இப்படி வரலாம், வினைச்சொல் வழியா வரலாம், அட்ஜெக்டிவ் வழியா வரலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாவே பார்க்கணும். ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் இந்த எப்படி முடியுது, எப்படி எண்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கிவ் யூ ஒன் திங் ஹியர். இப்போ ஓனர்னு இருக்காரு. ஓனர் எப்படி மாறும்? ஓனர்ஷிப்ல மாறும், ரைட்? இப்ப இதுல வந்து உங்களுக்கு வந்து தமிழ்ல கரெக்டா சொல்ல முடியுமா, அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஓனர்னா ஓனர்ஷிப், இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்ன? இது வந்து சொந்தக்காரரு, இது வந்து இது கரெக்டா சொல்ல முடியுமா? உரிமையாளர், முதலாளி, முதலாளித்துவம், முதலாளித்துவம் போட்டுக்கலாமா? இப்ப நான் பிரதர் போடுறேன். பிரதர் வந்து இங்க என்னவா மாறும்? பிரதர்ஹுட்டா மாறும், ரைட்? வெரி குட். பிரதர்ஹுட்டா மாறும். இதுல வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு வார்த்தை போடுறேன், சந்தோஷ். பேட்ரியாட்டிசம் சார். வெரி குட், வெரி குட். இப்ப அந்த பேட்ரியாட்டிசம் வந்துருது. ரைட்? பேட்ரியாட்டிசம். அப்ப வந்து ஹீரோக்கு போட்டாக்கா ஹீரோ தொட வெரி குட். ஸோ இப்ப நம்ம அக்ராஸ் த போர்டு வர்ப் வழியா, அட்ஜெக்டிவ் வழியா நிறைய பார்க்க போறோம் இன்னைக்கு. அது பார்க்கறதுனால என்னன்னா, இந்த என்டையர் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. வாவ், இப்படிதான். இந்த வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த வார்த்தைகளை வாக்கியத்துல போடுறது எப்படிங்கிற அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டு வரலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸி, வார்த்தைகளை வாக்கியத்துல போடுறது. இங்கிலீஷை பொறுத்த வரணும், காங்கிரீட் நவுன்னா அந்த வாக்கியத்துல ஒரு இடத்துலதான் இருக்கும், அந்த இடத்த விட்டு மாறாது. அப்டிராக்ட் நவுன்னா அதை விட்டு மாறாது. வேர்ப்னா அப்படிதான் இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்ப் வரும், அவ்வளவுதான். சப்ஜெக்ட்ல முன்னாடி வரும். அப்டிராக்ட் நவுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்போசிஷன் இருக்கும். எல்லாமே ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமா இந்த வார்த்தைகள் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்க அந்த கனெக்ட் ஆகிற வார்த்தைகளை வாக்கியத்துல போடலாம். லுக் அட் தட். நிறைய இது இப்போ பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து ஸ்பீக்கர்னு போடுறேன்.
இங்க என்னவா இருக்கும்? அதோட அப்டிராக்ட் நவுன் எப்படி கொண்டு வருவீங்க? ஸ்பீக்கர்னா ஒருத்தர் பேசுறாரு, பேச்சாளர். பேச்சாளர். அந்த பேச்சாளர் நம்ம தொட முடியும், பார்க்க முடியும். ஆனா இதை வந்து உணரதான் முடியும். இது என்னது? ஆரம்பிங்க பார்க்கலாம். எஸ்பி. சொல்லுங்க, தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. கனெக்ட் பண்றதுதான் நம்ம இன்னைக்கு நூத்துக்கணக்கான வார்த்தைகள் கேஷுவலா பார்க்க போறோம் பாருங்க. இதுல இருந்தா அது வருது, அதுல இருந்தா அது வருது, இப்படிதான் அது மாறுது. சந்தோஷ், சொல்லிடலாமா? மணி, சார் டவுட் டவுட்டா இருந்தா பரவாயில்ல, தப்பானா போயிட்டு போகுது. ஸ்பீக்கர் தான் பாருங்க, ஸ்பீச். ஸ்பீக்கிங் ஸ்கில் சார். இந்த ஸ்பீச்சை நான் இங்க கொண்டு வரேன். அப்டிராக்ட் நான் உள்ள இருக்கு. இங்க பாருங்க, இது எப்படி கனெக்ட் பண்றேன்னு. இதை வேர்பா மாத்துங்க. நான் பாருங்க ஒரு காங்கிரீட் நவுன்ல இருந்து இது கொண்டு வந்தேன். இங்க இருந்து ரொம்ப ஈஸியா மாத்திட்டு போயிடலாம். மாத்திடலாமா? எஸ் சார். ஸ்பீக். சார் ஸ்பீக். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். இப்ப பாருங்க, இங்க ஸ்பீச் இருக்குது. இது அட்ஜெக்டிவ் மாத்தணும். நல்லா தெரியும் நமக்கு, நம்மளால கொண்டு வர முடியுது. நீங்க அந்த பாருங்க, ஸ்போக்கன் வந்துருச்சா? இப்ப பாருங்க, இது எவ்வளவு தூரம் இந்த ஃபேமிலி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. நிறைய வார்த்தைகளை நீங்க வந்து அப்படி கொண்டு வரலாம். இப்ப கொண்டு வரலாமா? பார்க்கலாமா? நான் வந்து சர்வர், அவரை ஒரு ஹோட்டலுக்கு போறோம். சர்வர் அவர் சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப அந்த சர்வீஸ் இங்க போடுறேன். உங்களுக்கு தெரியும். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இதுதான் நமக்கு வேணும். இது மாதிரி கொண்டு வர்றப்ப நம்ம இந்த எண்ட் எப்படி முடியுதுன்னு பாருங்க. டிஓஎம்ல முடியுது, ரைட்? பாருங்க, டிஓஎம்ல முடியுது. நல்லா பாத்துங்க. ஹெச்ஓஓடில முடியுது, எஸ்ஹெச்ல. இந்த டிஓஎம்ல முடியுது. நான் உடனே என்ன பண்றேன்னா, இங்க வந்து ஒரு வார்த்தை போடுறேன், வாய்ஸ். அந்த விஸ்டம் வந்து பாத்தீங்களா? அந்த வாய்ஸ் வந்து நான் கரெக்டா போட்டிருக்கேன் பாருங்க. அட்ஜெக்டிவ்ல போடுறப்ப டிஓஎம்ல முடியுது. டிஎம்ஓல முடியறப்ப எங்கேருந்து போனாலும் அந்த அப்டிராக்ட் நவுன் நோக்கி நீங்க போறப்ப கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நிறைய வேர்ட்ஸ் நம்ம பண்றப்ப வந்துடும். இப்ப we can do this. கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையை பார்ப்போம். ஸ்லேவ். ஸ்லேவ் அடிமை. இப்ப அடிமைத்தனம். சந்தோஷம். ஸ்லேவரி சார். வெரி குட். இப்ப இந்த ஸ்லேவரிங்கிற வேர்டு அவ்வளவு முக்கியம். ஏன் அவ்வளவு முக்கியம்னா, இங்க இந்த மாதிரி ஆர்ஒயில முடியுது. ஆர்ஒயில முடியறப்ப நான் இந்த ஒரு வார்த்தை போடுறேன். இந்த அப்டிராக்ட் உள்ள அப்படியே வந்து பிரேவரி போடுறேன். பிரேவரி வந்து இங்கதான் நான் போட முடியும். பிரேவ் வந்து இங்கதான் வரும் அட்ஜெக்டிவ்ல. எப்படி இருக்காரு? பிரேவா இருக்கு, ரைட்? ஆனா இந்த அப்டிராக்ட்ல உள்ள ஒரு விஷயம் தரவோ, இந்த ஆர்ஒயில முடியறப்ப இங்கே கொண்டு போயிடுவோம். ஆர்ஒயில முடியறப்ப இது ஒரு அப்டிராக்ட் நவுனா இருக்கு. இப்ப ஆங்கிலம் வந்து இந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்குது. இப்ப எனக்கு ஹரணி பிரியா, பிரேவுக்கு என்ன தமிழ்ல என்ன? பிரேவுக்கு தமிழ்ல என்னது? தமிழ்ல என்னது? துணிச்சல் சார். தைரியம். தைரியம் சார். பிரேவ்ங்கிறது தைரியம். இப்ப பிரேவரிங்கிறது தைரியம். பிரேவரிங்கிறது தைரியம். ஆல்ரைட். பிரேவ், பிரேவரி. லுக் அட் தட். பிரேவ், பிரேவரி. இங்க பாருங்க, இங்க ஸ்லேவ்ங்கிறது வந்திருக்கு. ஆனா ஸ்லேவரி முடியாது வந்து ஸ்லேவரியில இருக்கு, ரைட்? லுக் அட் திஸ். ஃபெல்லோன்னு ஒரு வார்த்தை போடுறேன். இப்படிதான் அது வருது. இப்ப ஸ்காலர்னு போட்டா அதே மாதிரி தான் வரப்போகுது. Sir, I have a question, sir. Go ahead. Sir, what is adjective, sir? How adjective? Okay. அட்ஜெக்டிவ்ங்கிறது பெயர் உரிச்சொல். அதாவது
இப்ப பாருங்க வைஸ் பிரேவ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எப்படி கொண்டு வருவோம்? லெட்ஸ் லுக் அட் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரும். அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நீங்க வந்து தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். நம்ம ஸ்பீச்சுக்கு அது பேரே பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ Yes, sir. கோ வித் இந்த ஒரு வார்த்தை பண்ணுவோம். வைஸ் எடுப்போம், பிரேவ் எடுப்போம். He is a wise man. He is a wise man. அப்படின்னா ஒரு மனிதனை குறிக்கிறது, மனிதன் தான், இதான் நவுன். இந்த நவுனோட பண்பை குறிக்குதுன்னு வச்சுங்க. இது நவுன், இது பெயர் சொல்லு தெரியும், நமக்கு தெரியும் பெயர் சொல், ரைட்? Yes, sir. Yes, sir. நவுனோட பண்பை குறிச்சாக்க பெயர் உரிச்சொல், இதுதான் அட்ஜெக்டிவ். Okay, sir. எப்படிப்பட்ட மனிதர்? Big mountains அந்த மாதிரியா சார்? Green leaves. He is a wise man. He is a brave man. இப்ப பாருங்க, பிரேவ்னு ஒரு வார்த்தை அங்க கொண்டு வந்தோம். ரொம்ப அடிப்படையில இப்படி ஆரம்பிச்சு கொண்டு போனீங்கனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே நான் இங்க கொண்டு வரேன். லுக் அட் திஸ். இதுதான் he is a wise man, he is a brave man. இப்ப என்ன, எப்படிப்பட்ட மனிதர் இவரு? அறிவான மனிதர், ஞானம் உள்ளவர். இவர் எப்படிப்பட்ட மனிதர்? தைரியசாலி, ரைட்? ஸோ இதுதான் அட்ஜெக்டிவ். இது புரியுது இல்லைங்களா? இந்த பெயர் சொல், இந்த பெயரோட பண்பு குறிக்கிறது பெயர் உரிச்சொல். ஸோ இந்த பெயர் சொல்லோட பண்பு குறிச்சா பெயர் உரிச்சொல், இதுதான் அட்ஜெக்டிவ். இது நவுன். இது நம்ம தனித்தனி கிளாஸாவே எடுப்போம். அட்ஜெக்டிவ் பத்தி ஒரு ஃபுல்லா ஒரு டாப் 100 அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்றதை நம்ம எடுக்கலாம். அதை எடுத்து அது ஒரு இது பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு நம்ம பாக்குறதே நிறைய வார்த்தை நம்ம பார்ப்போம். இந்த சர்வ் verb அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது இல்லையா? சர்வ், ஸ்பீக். அட்ஜெக்டிவ் எல்லாத்தையுமே அட்ஜெக்டிவ் ஏதோ ஒரு வகையில மாத்தலாம். இந்த சர்வ் இருக்கு இல்லையா, இங்க அட்ஜெக்டிவ் கொண்டு வர முடியுமா? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து சர்வீஸ். இது யாராவது யோசிக்க முடியுமா என்ன வரும்னு? கிரேட். இல்ல, இப்ப சர்வீஸ் வந்து சர்வீஸ். ஓ, சர்வீஸ். சர்வர் சார். சர்வன் வர சர்வன்ட்ல சர்வீஸ். சர்விங் பர்சன். இப்ப எங்க சர்விங் யாரு அவரு, இந்த சர்விங் பர்சன் யாரு அப்படின்னு கேட்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி வர்றப்ப இந்த அட்ஜெக்டிவ் ஏகப்பட்ட வார்த்தைகள் இதுல வரப்போகுது, நம்ம பார்க்கலாம். இது இங்கிலீஷ்ல ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த சர்வ் பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஃபேமிலியை நீங்க உடனே பார்த்தீங்கன்னாலே ஒரு ஐடியா வந்துடும். நான் சர்வ்னு ஆரம்பிச்சேன், V1 இல்லைங்களா? சர்வ் தானே. V2 என்னங்க? சர்வ்டு சார். வெரி குட், வெரி குட். இப்ப அப்படியே கொண்டு வருமா? இந்த ஃபேமிலி அப்படியே கனெக்ட் பண்ணுவோமா? லெட்ஸ் லுக் அட் தட். Have served. இப்ப இதை போடுறேன். நவுனு, அட்ஜெக்டிவ், ரைட், அட்வெர்ப், எல்லாத்தையும் போட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். இங்க சர்வ் வந்து என்னவா மாறும்? He is serving, sir. Served. சர்வ்டா மாறும். இது என்னவா மாறும்? Have சர்வன். சர்வ்ட் தான். B4 served. சர்விங். சர்விங். Serving. Serving. Serve. சர்வீசஸ். Yes, bonus. Serves. சர்வ்ஸ். இப்ப நவுன் என்னவா இருக்கும்? Noun நமக்கு தெரிஞ்ச serve. சர்வர் இருந்தது, சர்வர். நமக்கு Server, sir. சர்வீஸ் வந்துருச்சா? சர்வர் இருந்து சர்வீஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ரெண்டுத்தையும் போட்டோம். இங்க என்ன வரும்? சர்விங். சர்வ். அதே மாதிரி சர்வ்லி. சர்வ்லி. சர்வ்டு பர்சன் போடலாமா? அட்வர்ப் சர்வ்லி. சர்விங்லி. சர்விங்லி. சாரி, சர்விங்லி. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப இந்த ஃபேமிலியை நீங்க பாக்குறப்ப ஒரு வார்த்தைன்னு நினைக்கிறோம், எத்தனை வார்த்தை பாருங்க. அதே மாதிரி இந்த வார்த்தை ஒரு பொசிஷன்ல இருக்கும், இந்த வார்த்தை ஒரு பொசிஷன். இது 5மே 5 வேர்பு. இந்த வேர்புக்குள்ளேயே பொசிஷன் வந்து ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த சர்விங் வேற, இந்த சர்விங் வேற, இந்த சர்வ்டு வேற, இந்த சர்வ்டு வேற, இந்த சர்வ்டு வேற, இந்த சர்வ்டு வேற. இது இதோட இது புரியுது பாத்தீங்களா?
எவ்வளவு பெரிய விஷயங்கிறது தெரியுதுங்களா? இது அதாவது ஒரே வார்த்தையா இருக்குது சர்விங்கு, ஆனா 2 இடத்துல பயன்படுது. ஒரே வார்த்தை சர்வ்டு, அது 2 ஒண்ணு 3 இடத்துல பயன்படுது. ஸோ இப்ப தமிழ்ல ட்ரை பண்ணலாமா இத? சர்வ், சர்வ்னா தமிழ்ல என்னங்க? பரிமாறு பரிமாறுதல் சார். இப்ப பரிமாறுகிறேன், பரிமாறுகிறேன் பரிமாறினேன், பரிமாறினேன் பரிமாறினேன், இது பரிமாறினேன் பரிமாறி, பரிமாறி, பரிமாறி பரிமாறிக்கொண்டு பரிமாறிக்கொண்டு பரிமாறுகிறான். அவன் பரிமாறுகிறான் அப்ப பரியில கொண்டே வராது, 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 அதெல்லாம் வராது. இது ஒரே ஒரு வார்த்தை தான். இப்ப பாருங்க, பரிமாறுகிறான் இப்ப பரிமாறுகிறவர், பரிமாறுகிறவன் பரிமாறுகிறவர், அவர் பரிமாறுறவரு, பரிமாறுகிறான் கிடையாது, பரிமாறுறவரு. இது பரிமாறுகிறவன் பரிமாறுதல். பரிமாறுதல் அது இப்ப பரிமாறிக்கொண்டு அந்த கொண்டு கிடையாது, இது கிடையாது. பரிமாறுகின்ற, serving பரிமாறுகின்ற, பரிமாறுகின்ற, பரிமாறிய, பரிமாறிய, இது சர்விங்லி. பரிமாறு பரிமாறியாக. ஓகே, ரொம்ப பயந்துக்க வேண்டாம், இது ஒரு கஷ்டம்லாம் இல்ல. இது ஒரு 10-15 வார்த்தையை போட்டு இந்த டேபிள ஃபில் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். ரைட்? யாக, எப்படி பேசுறான், பரிமாறுற மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வேர்ப் ஒண்ணு கிடையாது. அட்வர்ப்னா வேர்போட பண்பு குறிக்கிறது, அட்ஜெக்டிவ்னா நவுனோட பண்பு. இது நவுன் ஸ்ட்ரைட்டா, இது வேர்ப். இதோட பண்பை குறிச்சா அட்வர்ப், இதோட பண்பை குறிச்சா அட்ஜெக்டிவ். இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு திருப்பி வருவோம். நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். டோன்ட் வரி, லெட்ஸ் டூ இட் ஹியர். இப்ப ஒரு வார்த்தை இருக்கு, அரைவுன்னு இருக்கு, இந்த வேர்ப்ல போறோம். இங்க இது என்னவா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கரெக்டா சொல்ல முடியுதான்னு. ஏன்னா உங்களுடைய ஆங்கிலத்தோட ஆழம் இந்த அப்டிராக்ட் நவுனை வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க. இதை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஓ இப்படித்தானா, இதுதான். இப்ப அரைவ்ஸ் V5ல V1 V2 V3 V4 V5 நம்ம நவுன் கேட்கிறோம். இப்ப இங்க போடலாமா? சோ நான் இங்க அரைவ்னு போடுறேன், அரைவ்னு போடுறேன். இங்க சார் அரைவ்டு சார், இங்க அரைவ்டு. இதோ ஆடியோ கேக்குது, அரைவ்டு தான் வருது இங்க. சரி, இங்க அரைவிங் அடுத்தது அரைவிங் வருது. வெரி அரைவ்ஸ் அரைவிங், அரைவ்ஸ் அரைவ்ஸ் வருது. இப்ப பாருங்க, ஈஸியா கொண்டு வாங்க பார்க்கலாம். இங்க என்ன வரும்? சோ இந்த நவுன் தான் எப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த ஸ்டெப் உங்களை திங்க் பண்ண வைக்குது. இங்க அரைவிங் போடலாம், அரைவிங் போட்டு. வெரி குட். இங்க அரைவிங்லி அது ஒரு பெரிய விஷயம் தான், அப்படியே LOS சேர்க்கிறது தான். அதனால அதுல பெருசா நீங்க இது பண்ண வேணாம். ஆனா நவுனு பாத்தீங்களா எங்கேயோ இடிக்குது பாத்தீங்களா? சோ அந்த இடத்துல நீங்க பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே போதும், ஏகப்பட்ட நாலேஜ் உள்ள வந்துடும். அரைவா இல்ல, கரெக்டா சொல்லணும். 2 letters are missing. அரைவல் very good, very nice. அரைவல்னாக்கா வருகை போடுவாங்க இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்ல எல்லாம் அரைவல், வருகை. அரைவல் பாத்திருக்கீங்களா? அப்படியே கொண்டு வாங்க, அரைவு மாதிரி அப்படியே ஆப்போசிட்ல கொண்டு வாங்க. டிபார்ட் கிளம்புறது. ரைட்? அப்ப இங்க என்ன வரும்? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். டிபார்ச்சர். பியூட்டிஃபுல். பாத்தீங்களா? இதுதான் அவ்வளோ முக்கியம். ஏன்னா இது எப்படி எண்ட் ஆகுது, இது என்ன மீனிங், இது எப்படி கொண்டு வராங்க? டிபார்ட், நான் இங்க போறேன், அரைவுக்கு அரைவல் போறேன், அது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. டிபார்ட்டுக்கு டிபார்ச்சர் போடுறேன். அது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இப்ப மூடுறதுங்கிறது க்ளோஸ், மூடுதல்
இப்ப கொண்டு வாங்க. closure, Closer. க்ளோஷர். அவ்வளவுதான். இது இது எப்படி வருது பாருங்க. Look at this. நான் நான் இது இந்த எண்டு எப்படி முடியுதுங்கிறது நல்லா பாத்துக்குங்க. ஒரு 10 எண்டு 15 எண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது பெரிய விஷயமாவே இருக்காது. ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டு போயிடுது. இப்போ ஒண்ணு கொண்டு வரேன் நானு. ப்ரூவ்னு ஒண்ணு சொல்றேன். ப்ரூவ் இங்க என்னவா இருக்கும் பாருங்க. ப்ரூவ்னா நிரூபிக்கிறது. நிரூபணம் நிரூபணம் நிரூபணம். Approval, sir. Approval. ப்ரூவன் இங்க தானே வரப்போகுது. இட்ஸ் அ ப்ரூவன் திங், ரைட்? இங்க தானே வரப்போகுது. சந்தோஷ் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ப்ரூவன் இங்க தானே வரப்போகுது. ஸ்போக்கன் மாரி ப்ரூவன் வருதா? ரைட். சோ இந்த இடத்துல என்ன வார்த்தை? ரெண்டு வார்த்தையும் ஒண்ணுதான். இங்கேயும் இதேதான். இந்த அப்சாக்ட் ஒண்ணு. Three letters are missing. proof, Proof, sir. Proofs. Proof. Proof. கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துடலாமா? இங்க ப்ரூஃப் இங்க போட்டுடலாமா? yes sir, ரைட். அந்த அந்த ஃபேமிலியில பாருங்க. க்ளோசிங் க்ளோஸ்ட். ஒரு வாட்டி நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா செம ஈஸியா இருக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா கரெக்டா கொண்டு வரணும். closure, ரைட். இங்க உள்ள க்ளோசிங் V4 க்ளோசிங்கா தான் இருக்கும். அட்ஜெக்டிவ் க்ளோசிங்கா தான் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய தடைக்கல்லாம் இருக்குது. இங்கிலீஷ்ல வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லாமே ஒண்ணா இருக்கு. ஆனா பொசிஷனை மாத்தினாக்கா அது வேற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ பொசிஷன் தான் முக்கியம். அந்த பொசிஷன் தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரியறதுக்கு முன்னாடி இந்த வேர்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். லெட்ஸ் லுக் அட் இட். இப்போ ஒரு வார்த்தை போடுறேன். ப்ளீஸ்னு ஒரு வார்த்தை போடுறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? Pleasure, sir. இல்ல ப்ளீஸ்னா என்ன அர்த்தம்? Please, na. தயவு செய்து, தயவு தயவு செய்து. செய்து, தயவு தயவு செய்து, செய்துங்கிறது வேற இல்லைங்களா? தயவு செய்து. அட்வர்ப். இது நான் வேர்ப்ல போட்டிருக்கேன். ப்ளீஸ். ஐயா ப்ளீஸ் அழகா சொன்னாங்க. நவுன படாருன்னு அடிச்சாங்க. இப்ப சொன்னாங்க. யாரு ஃபரிடா சொன்னாங்களா யாருன்னு தெரியல. கரெக்டா அடிச்சாங்க நவுனு. Pleasure. Pleasure. Sir, Priya, sir. வெரி குட் வெரி குட். இங்க பாருங்க. இந்த SURE வெரி குட். URE ப்ளஷர். ப்ளஷர்னா சந்தோஷம்னு அர்த்தம். அப்ப ப்ளீஸ்னா சந்தோஷப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஐ ப்ளீஸ் ஹிம் அப்படின்னு நான் அவளை சந்தோஷப்படுத்துகிறேன். ப்ளீஸ். இன்னொரு ப்ளீஸுக்கு தயவு செய்து அது வேற. பாத்தீங்களா? ஒரே வார்த்தை. இதுக்கு பேரு ரெண்டு மீனிங்ஸ் வருமா சார்? ப்ளீஸ், இன்னொரு தயவு செய்து, ரெண்டு தயவு மீனிங். செய்து இங்க வர தயவு செய்து அட்வர்ப். இன்னொரு மீனிங் என்ன? ஸ்டாண்டலோன் அட்வர்ப். ஆனா நான் போட்டது வெர்ப்ல போட்டிருக்கேன். ஐ அம் ப்ளீஸ் டு சே தட். இப்போ சந்தோஷம், சந்தோஷப்படுத்துறது. நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது. அதுதான் பிளஷரா மாறுது. ஓகே, எப்படி க்ளோஷரா மாறுதோ ப்ளீஸ் பிளஷரா மாறுது. முடிவு பாத்தீங்களா? SCல முடியுது. UREல முடியுது. பாத்தீங்களா? எஸ் ரைட். ஸோ இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஹோமோனிம்ங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. அதுக்கு நான் தனித்தனி வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட 100 ஹோமோனிம் ரொம்ப முக்கியம். ஒரே வார்த்தை, ஒரே ஸ்பெல்லிங், ஒரே இதா இருக்கும். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். லூஸ். Loosen. லூசர், லூஸ்ல என்ன அர்த்தம்? அந்த லூஸ் இல்லது. இந்த லூஸ் என்ன அர்த்தம் இருக்கு? இழக்கிறது, இழக்கிறது. வா 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 வா. லூசர், இல்ல இங்க போயிடலாமா? இங்க பாத்துடலாமா? நான் வந்து லூஸ்ன்னு போடுறேன். V1. நீங்க கரெக்டா அதை புரிஞ்சுக்கணும். என்னவா இருக்கும்? V2. லாஸ்ட், ஸ்பெல்லிங். LOST, sir. வெரி குட். இங்க V3. Same, sir. Lost. லாஸ்ட், சந்தோஷ் இங்கதான் கவனிக்கணும். இழக்கிறேன், இழந்தேன், இழந்து, இழந்து, இழந்து கொண்டு, இழக்கிறான், இழக்கிறான், இழக்கிறான். இப்ப சொல்லுங்க. இழப்பு. இழப்பு எவ்வளவு அருமையா பாருங்க. தமிழ்ல என்ன மாதிரி அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் அருமையான. லூசர், லூசர் வந்து இது காங்கிரீட்ல இழக்கிறவன் காங்கிரீட். நான் சொல்றது அப்டிராக்ட். இழப்பு சொல்றேன். இழப்பு. லூசன், அதெல்லாம் வராது இல்ல. அப்படியெல்லாம் வராது இல்ல. இந்த இடத்துல எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது. இங்க பாருங்க. அட்ஜெக்டிவ்.
லாஸ்ட் போடலாமா? வாட் இஸ் த லாஸ்ட் வெஹிக்கிள், லாஸ்ட் புக், லாஸ்ட் பென், ஈஸியா போடலாமா? அட்ஜெக்டிவ், ரைட்? Lastly. லாஸ்ட்லி ஆனா இங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. 2 letters are missing. 2 letters are missing. டபுள் ஓ சார். இல்ல, ஆனா தேர்ட் லெட்டரும் ஃபோர்த் லெட்டரும் ஒண்ணு. 2 letters are missing. ஏன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேனே. Loss. வெரி குட், இழப்பு. நோட் பண்ணிக்கிங்க. சோ இந்த அப்ஸ்ட்ராக்டனோட எவ்வளவு பெரிய ஒரு இது புரியுது பாருங்க, எப்படி கொண்டு இழப்பு. சந்தோஷ், இது புரியுதுங்களா? மணிகண்டன், இது புரியுதுங்களா? மணி, Yes, sir. Yes, sir. ரைட். இததான் கொண்டு வரணும். ஒரு 30-40 வார்த்தைக்கு நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வார்த்தை கொடுத்தாலும் கனெக்ட் பண்ணலாம். You can connect it. I'll tell you. Last. லாஸ்ன்னு போடுங்க. நான் இப்படி ஒண்ணு போடுறேன், ரிசப்ஷன் போடுறேன். இங்க என்ன வரும்? ஈஸியா போட்டுருவீங்க. வேர்பு தானே, யோசிச்சா வந்துரும். Verb, action. எத்தனை வாட்டி நம்ம இந்த இங்கிலீஷ் வேர்பு தானே, வினைச்சொல் தானே. ரிசீவ் சார். வெரி குட். அப்படி வரப்ப ரிசீவ், ரிசீவ்டு, ரிசீவ்டு, ரிசீவிங், ரிசீவ்ஸ், ரிசப்ஷன் வந்துட்டு. இப்ப பாருங்க சந்தோஷ், இந்த ரிசப்ஷன் இங்க போடலாமா? இங்க போடலாமா ரிசப்ஷன்? இங்க என்னவா வர வாய்ப்பு இருக்கு? அப்படியே வச்சுங்க. இங்க ரிசப்ஷன் போடலாமா? நீங்க அப்படியே டெரிவ் பண்ணிடணும். டெரிவ் பண்றதுலதான் உங்களுடைய கிராமர், வொக்காபுலரி எல்லாமே இருக்கு. இங்க என்ன வரும்? ஹரிணி, ரிசப்ஷன் இங்க காங்கிரீட் உள்ள போட்டீங்கன்னா என்ன வரும்? சீக்கிரம். இல்ல, ஆளா இருக்கணும், ஒரு ஆளா இருக்கணும். ரிசீவர். பியூட்டிஃபுல். அதுதான் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்ப ரிசப்ஷன் ரிசீவர் மாறுது. இது பாருங்க, ரிசப்ஷன் இது வந்து வாங்கு, வரவேற்பு, வாங்கு, ரைட்? வாங்குறது, வாங்குதல். ரிசப்ஷன் வாங்குறது, வாங்குதல். இப்ப வாங்குறவரு, ரைட்? இது வாங்குதல். இப்ப சொல்லுங்க, இங்க என்னவா இருக்கும்? ரொம்ப முக்கியமானது. ரிசீவிங். நோ, அது ரிசீவ்டெல்லாம் எப்பொழுதும் உள்ளது, அது கட்டாயமா இருக்கும். ஆனா ஒரு ஸ்பெஷலா ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும். 4 letters are missing. 3 letters are missing. ரிசப்ஷன் சார். Receptive. Now protection போடுறேன். Protective. Very good. Protective. ஏகப்பட்டது வரப்போகுது இதுல. ஆனா ஒன்ஸ் தெரிஞ்சுட்டா போதும், ஒரு 20-30 கேட்டகரி தெரிஞ்சுட்டா எல்லாமே அதுல கொண்டு வந்துடலாம், ரைட்? இப்ப ரிசீவ் பண்றோம், ரிசப்ஷனு, ரிசீவரு. லுக் அட் தட். ப்ரொடெக்ஷன். இந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, ரிசீவபிள் போடுங்க. ரிசீவபிள். இந்த ஏபிஎல்இல முடிஞ்சாலே அட்ஜெக்டிவ் தான் ரிசீவபிள். இதை பத்தி ஏபிஎல்இன்னு முடிஞ்சாலே அட்ஜெக்டிவ் தான். ஸோ அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஃபேமிலியா தான் இருக்குது. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ஒரே ஃபேமிலி, இது ஒன்றும் ஒரு பெரிய இதுவே இல்லை அப்படின்னு. இப்போ ஒண்ணு பார்க்கலாம். நான் இன்வைட்னு போடுறேன். Invitation. இந்த பிறகு டிஐஓஎல்ல முடியுது. இன்விடேஷன். நீங்க அந்த எண்டை பார்த்தாலே கெஸ் பண்ணிடலாம். எண்டை பார்த்தாலே பயங்கரமா கெஸ் பண்ணிடலாம். ஓ இவ்வளவுதானா அப்படின்னு. ஸோ இங்க வந்து இன்வைட்டிங் பண்ணலாம், ரைட்? ஸோ அந்த இன்வைட்டிங் இங்க வந்து இன்வைட்டிங் வந்துருச்சு. உங்களுக்கு V1 V2 V3 நல்லாவே தெரியுது. இன்விடேஷன். அதுக்கு முன்னாடி ரிசப்ஷன். எத்தனை டிஐஓஎன் வந்திருக்கு பாருங்க, இல்லைங்களா? எவ்வளவு டிஐஓஎன் வந்திருக்கு பாருங்க. அப்ப அந்த பேட்டர்ன் வந்தாலே போதும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்ப பாருங்க, அவர் எப்படி இருக்காரு? ஹம்பிளா இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு? சந்தோஷ். நான் எப்படி சொல்ல பாத்தீங்களா? அவர் எப்படி இருக்காரு? ஒரு ஆளை பத்தி குறிக்குது அட்ஜெக்டிவ். அவர் எப்படி இருக்காரு? ஹம்பிளா இருக்காரு. இப்ப இங்க பாருங்க, எளிமையாக இருக்கிறார். எளிமை. பாருங்க, அடக்கமாக இருக்கிறார். அடக்கம்.
அடக்கமாக இருக்கிறார். அடக்கம். பணிவாக இருக்கிறார். பணிவு. பணிவு. சந்தோஷ் இப்ப சொல்லுங்க என்னவா இருக்கும்? பணிவு. Humbleness. அப்ப ஹம்பிள்னஸ்னு ஒரு வார்த்தை கிடையாது. Humbleness. அப்படின்னு ஒரு வார்த்தை இந்தியால தப்பா யூஸ் பண்ணிக்கிறோம். Humility. 4 letters are missing. 4 Humility. 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 ஹம்பிள்னஸ்னு சொல்லிடக்கூடாது. நோட் பண்ணிக்கங்க. ஹியூமிலிட்டி. இப்ப பாருங்க futility. வீணா போறது. so futilityனா வீணாக futile. கேள்விப்பட்டிருக்கீங்களா futile வார்த்தை? No, sir. futility வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, sir. இது பாருங்க, இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். fertility நிச்சயம் கேள்விப்பட்டிருக்கோம். Yeah. Fertile. Fertile. fertile வந்துருச்சு பாருங்க. ஆல் ரைட். ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு ஃபேமிலியில நம்ம கேட்டிருப்போம். நம்ம கனெக்ட் பண்ணாம டாட்ஸா அவங்க மைண்ட்ல இருக்கு, அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ண பாக்குறோம். ரைட். இப்ப கொண்டு வந்து பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளா இமேஜின். Imagination. ஆமா, பாருங்க எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. ஏன்னா அந்த டிஏஓ என்ன முடியுது, வேர்புங்கிறாரு. இதுக்கு தமிழ்ல சொல்லி பாருங்க. இமேஜின். கற்பனை. இது கற்பனை கற்பனை. திறன். இது வந்து கற்பனை திறன். இல்ல இதுதான் கற்பனை திறன். இது கற்பனை திறன். கற்பனை. 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 கற்பனை என்னன்னு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. வேர்பா மாத்துங்க. கற்பனை தான் இது. கற்பனை திறன் தான் இது. இது என்னது? இமேஜ் சார், இமேஜ். இல்ல தமிழ்ல சொல்லுங்க. இது கற்பனை இருக்கு. இதுக்கு இது என்ன? தமிழ்ல எப்படி புரிஞ்சுக்குவீங்க சந்தோஷ்? வேர்ப் வினை சொல்லு. மணி எப்படி புரிஞ்சுக்குவீங்க? நீங்க சொல்றது இது இது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியலையே. கற்பனை பண்றது. மேம் நீங்க சொல்லிடலாமே. இது ஏன் இது கஷ்டம் எல்லாம் கிடையாது. கற்பனை செய்யறது சார். கற்பனை செய்ய, அவ்வளவுதான். இப்ப இங்க போடுங்க. கற்பனை செய்கிறேன், கற்பனை செய்தேன், கற்பனை செய்து கொண்டு கற்பனை செய்கிறான். இங்க கற்பனை, அவ்வளவுதான். சோ இப்ப பாருங்க, இங்க என்ன வரும்? இங்க அட்ஜெக்டிவ் என்ன வரும் கற்பனைக்கு? இமேஜின் அடிக்கலாம். அப்படியே அடிக்கலாம். இமேஜினிங். பாருங்க இங்க இமேஜினேஷன் வந்துடும். இட் இஸ் இமேஜின்ட். சோ கற்பனைக்குரிய, கற்பனை செய்கின்ற, கற்பனை செய்த. பாருங்க எப்படி வருது பாருங்க. அது முடிவுறாம இருக்கு. அது பாஸ்ட்ல வருது. கற்பனை செய்கின்ற, கற்பனை செய்த. இட் இஸ் அன் இமேஜின்ட் கேரக்டர். கற்பனை செய்த பாத்திரம். இட் இஸ் ஹி இஸ் இமேஜினிங். அவன் கற்பனை செஞ்சுட்டு இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? கற்பனை செஞ்சுட்டு இருக்கான். இது புரியுதுங்களா? இது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு நீங்க நிறைய பண்ண வந்துடும். அதுல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஒர்க் பண்ணாத வரலும் கஷ்டமா இருக்கும். ரைட். இப்போ ஒண்ணு சொல்றேன். நான் பறக்கிறேன். பறத்தல். நீங்க ஃப்ளையிங் நார்மலா எல்லாத்துக்கும் ஜெரண்ட் போடலாமே. அப்டிராக்ட்னா ஒண்ணு எல்லாமே ஜெரண்ட் போடலாமே. இது பறத்தல். சொல்லுங்க. அதான் ஃப்ளையிங் தான். ஐஎன்ஜி எல்லாத்துக்கும் போடலாம். பட் நான் கேக்குறது ஃப்ளைஸ். FLIES சார். ஃப்ளைஸ் வெர்ப் இல்ல அது. ஃப்ளைட். பாருங்க நல்லா பாத்துக்கங்க. ஃப்ளைட் எப்படி வருது பாருங்க. V1 fly, V2 flight, சார் flew, V3 flight, flown, ஐயோ flown, flying, flies. இப்ப பாருங்க இங்க பாருங்க சந்தோஷ், முக்கியமா நவுனு மார்க் பண்றேன். இதுல காங்கிரீட்டா ஃபிளையர் போடலாமா? ஃபிளையர் பார்க்கிறது. ரைட். ஃபிளையிங் ஜெரண்ட் போடலாமா? போடலாம். இதெல்லாம் நவுன் தான், அவங்க சொன்னதுதான். இது இல்லாம பிக் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வருது பாத்தீங்களா? ஃபிளைட்.
ஸோ இதை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும், ரைட்? இப்போ நான் வந்து அட்ஜெக்டிவ் போடுறேன். இங்க அட்ஜெக்டிவ் வந்து ஃப்ளையிங், the flying object, flying Flying. object போடலாம். இங்க flown போடலாமா? பாஸ்ட் Flown. பார்ட்ஸ் flown object போடலாமா? ரைட்? இப்போ பாருங்க, ஃப்ளையபிள், பறக்கக்கூடிய. Flyable. நீங்க போட்டிக்குன்னா ஃப்ளையபிளி போட்டுக்கலாம். பறக்க தகுந்த, பறக்கக்கூடிய, ஃப்ளையபிள். Flyable. பாருங்க, ஃப்ளையபிளி, he talks, பறக்கிற மாதிரியே பேசுறான்பா ஃப்ளையபிளி. இது சந்தோஷ், இது முக்கியமான ஏரியா. இது புரியாம இருக்க, சுத்தமாவே புரியலையா? ஒரு நல்லா புரியுதா எனக்கு சொல்லணும். ஏன்னா இதை வச்சுதான் நிறைய நீங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் போட போறீங்க. இந்த டென்ஸை தாண்டி Is the screen visible? அவ்வளோ புரியல சார். புரியுதா? இந்த ஃபேமிலி எப்படி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னு புரியுதா? இது ஒரு வார்த்தை தான் நம்ம தெரியணும் இல்லை, ஒரு வார்த்தையில 10 வார்த்தை நமக்கு தெரியுது. அப்ப நீங்க ஒரு 1000 வார்த்தை தான் தெரியுதுன்னு நினைக்கிறீங்க இங்கிலீஷ்ல, உங்களுக்கு 10,000 வார்த்தை தெரியுதுன்னு நினைச்சா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அது எப்படி ஒரு மனமாற்றத்தை உருவாக்கும், அது புரியுதுங்களா? ரைட்? இப்ப நான் ப்ரொடியூஸ்ன்னு போடுறேன். இங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரொடியூஸ்ன்னு போடுறீங்க, அதான் ஈஸியா ப்ரொடியூஸ்னு ரெகுலர் போடலாம். இங்க என்ன போடுவீங்க? Producer. ப்ரொடியூசர். நீங்க பாருங்க, காங்கிரீட்ல அடிங்க ப்ரொடியூசர். அப்புறம் Producing. ப்ரொடியூசிங் ஜெரண்ட்ல போட்டிருக்காங்க, சூப்பரா பண்றாங்க பாருங்க ஜெரண்ட்ல. அப்புறம் இன்னும் முக்கியமானது அப்ஸ்ட்ராக்ட், Producer. Produced. Production. Sorry, production. அப்புறம் அமெரிக்கன்ஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணாங்க, ப்ரொடியூஸ்னே சொல்றாங்க. Produce. வெறும் ப்ரொடியூஸ்னாலே நவுன் தான். பாருங்க, இங்க பார்த்தா வேர்பா இருக்கிறது அப்படியே நவுனா இருக்கு. ப்ரொடக்ஷன், டிஐஓஎல். மணி இது புரியுது இல்லை? டிஐஓஎல் முடியறது ஐஎன்ஜில விடுறது ஜெரண்ட். இப்ப பாருங்க, தயாரிக்கிறேன், தயாரித்தேன், தயாரித்து, தயாரித்து கொண்டு, தயாரிக்கிறான், தயாரிப்பாளன், தயாரித்தல், தயாரிப்பு, தயாரிப்பு. ஸோ இந்த ப்ரொடியூஸுங்கிறது தயாரிக்கப்பட்ட பொருட்கள். ப்ரொடியூஸ், நீ போய் மளிகை கடையில போய் ப்ரொடியூஸ் வாங்கிட்டு வா, நீ போய் காய்கறி கடையில போய் ப்ரொடியூஸ் வாங்கிட்டு வானாக்கா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறத இந்த ப்ரொடியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நவுனாவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரொடியூஸ் வந்து தயாரிக்கிறேன், இந்த வந்து தயாரிப்பு பொருட்கள், தயாரிக்கிறேன். இங்க பாருங்க, தயாரிப்பு, தயாரிக்கிறேன், தயாரித்தல், தயாரிக்கிறேன், தயாரிக்கிறவர் வந்துருச்சா? இப்ப பாருங்க, ப்ரொடியூஸ்ட் ஐட்டம். வா, எப்படிப்பட்ட ஐட்டம்? ப்ரொடியூஸ்ட் ஐட்டம் வந்துருச்சா? யா, எப்படிப்பட்ட ஆளுவர்? ப்ரொடியூசிங் பர்சன். Producing. இப்ப பாருங்க, ப்ரொடியூசபிள், இது தயாரிக்கக்கூடியது. இப்ப பாருங்க, அப்படியே அங்க கொண்டு வாங்க, கவனிங்க சந்தோஷ், அப்படியே கொண்டு வாங்க. நவுனா மாத்திரம் பாருங்க, 5 letters are missing. நல்லா கொண்டு வாங்க. 4 letters are missing. Producibility. Blitty, sir. Blitty. வெரி குட், வெரி குட். ப்ரொடியூசபிலிட்டி. அப்ப தயாரிக்கக்கூடிய தன்மை. இங்க பாருங்க, அவன் திருப்பி நவுன்ல ஆட் பண்ணிட்டேன். எவ்வளவு பெரிய விஷயம் அந்த என்டையர் இங்கிலீஷ்ல இந்த வேர்ட் ஃபேமிலியால கொண்டு வந்துடலாம் பாருங்க. அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், இதை சென்டென்ஸ்ல எப்படி பயன்படுத்த போறோம், அவ்வளவுதான். இந்த ஃபேமிலி தெரிஞ்சுட்டா போதும், ரைட்? எல்லா பார்ட்ஸும் நம்ம கையில வந்துடும். அந்த பார்ட்ஸ் எப்படி கோத்து கொண்டு போறீங்கன்னு தெரியணும், அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் இட் இஸ், ரைட்? அப்ப எவ்வளவு கிரியேட்டிவா பார்த்தா இந்த 5 வார்த்தை, இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 வார்த்தை கேஷுவலா வந்துருது. ஒரு வார்த்தை தெரியுற இடத்துல 10 வார்த்தை தெரியுதுங்கிறது உண்மை. இன்னொன்னு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? இது வந்து வேர்புன்னு வினைச்சொல்னு சொல்றோம், இது பெயர் சொல்லுங்கிறோம், பெயர் உரிச்சொல், வினை உயிர் சொல்லுங்கிறோம். இதை வந்து வாக்கியத்துல ஆங்கிலத்துல எப்படி போடுறோம், அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள்லாம் இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் கரெக்டா நவுனை தூக்கி போடணும், வேர்பை தூக்கி போடணும். நான் ஒன்று சொன்னேன், இதுல போடுறேன். லுக் அட் திஸ். இதுல பெர்ஃபார்ம்னு போடுறேன் பாருங்க. நான் எங்க போடுறேன்? வேர்ப்ல போடுறேன். நான் எங்க போடுறேன்? வேர்ப்ல போடுறேன். இது இங்க என்னவா மாறும்? Performance. பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். ஒரு இதுல வந்து அப்படியே வந்துடும் பாருங்க.
உங்க மைண்ட்ல. பாருங்க எம்ஏஎன்சி, பாருங்க ஏஎன்சி, என்சி இப்படி முடியுதுன்னா மெயின்டைன்னு போடுறேன். Maintenance. பாருங்க அது வந்துருச்சு. மெயின்டெனன்ஸ் சார். மெயின்டெனன்ஸ் அது எங்க முடியுதுன்னு எப்படி முடியுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் இதுல வந்து கொண்டு வர்றது மெயின்டெனன்ஸ் கொண்டு வந்து ஒரு அப்சாக்ட் ரோல் நீங்க பாக்குறீங்க. லுக் அட் திஸ். பாருங்க இந்த இடத்துல போடுறேன். முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். அட்ஜெக்டிவ் ஒய்டா இருக்கு. ஒய்டா எப்படி இருக்கு? ஒய்டா இருக்கு. சந்தோஷ் எப்படி இருக்கு? ஒய்டா இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப அகலமாக இருக்கிறது. ரைட், அகலமாக இருக்கிறது. இங்க என்னவா இருக்கும்? ரைடர் சார். Widen. Widen. இல்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது Widen. ஒய்டன் இங்க தானே வரும். அகலப்படுத்துறது. அருமையா சொன்னாங்க. இங்க ஒய்டன் இங்க தான் வரும். ஒய்டன் இங்க தானே வரும். மணிகண்டன் நம்ம இதை பார்த்திருக்கோம். மணி நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். இங்க அகலம்னு மாத்திரமே. அவ்வளவுதானே. அகலம் தானே. கைடன்ஸ். இல்ல அகலம் தானே. அகலம் அகலம் அகலம். Wide. வைடு. ஒய்டு அகலமாக அகலமாக. அகலமாக. Wide. வைட்லி. ஒய்ட்லி அகலமான அகலமான adverb. அகலம். அகலம் பாத்தீங்களா? Width. Width. அவ்வளவுதான். விட்த் விட்த் அவ்வளவுதான். சூப்பர். மணி கண்டுபிடிச்சு முடிஞ்சுதா? அதை கொண்டு வர முடிஞ்சுதா? இப்ப பாருங்க இந்த ஒய்டு தான் இங்க விட்தா மாறுது. நம்ம இது பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸி. லென்த் போடலாமா? Length. லென்த்தா மாறுது. சோ இங்க லென்த் மாறுதா? இங்க கோதை மேம் இங்க சொல்லுங்க. லென்த் என்னவா மாறும் அட்ஜெக்டிவ்ல? Adjective. பார்த்தாலே சொல்லிடலாம். Lengthen. இல்லையே. லென்த்தி லென்த்தி அவ்வளவுதானே. எப்படி இருக்கு? Lengthening. அகலமா இருக்கு. எப்படி இருக்கு? அகலமா இருக்கு. இந்த லென்த்லி தான் அட்வர்பா மாறும். ரைட். இப்ப போடலாமா? இங்க ரைட். இங்க ஹை போடுறேன். உயரமாக உயரமாக உயரமாக. இங்க என்னவா மாறும்? உயரம் உயரம். ஹையர் சார். ஹைட் Height. ஹைட். இங்க ஹைட் உயரம். இப்ப பாருங்க ஹைட் உயரமாக்கு. உயரமாக்கு Higher. verb வந்துருச்சு பாருங்க. எப்படி வருது? 2 letters are missing. 2 letters are missing. மேல பார்த்தே சொல்லி ஹைட்டன் ஈஎன் சார். ஹைட் அவ்வளவுதான். அவ்வளவுதான். that's what it is here. இப்ப எப்படி அதை வந்து கொண்டு வர்றோம்னு இந்த வார்த்தைகளை கொண்டு வர்றோங்கிறது முக்கியம். இதை லே அவுட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் இவ்வளவு இதான் சொல்றேன். இதுல ஒரு வார்த்தை போடலாம். பிராடா இருக்குது. பிராடா இருக்கு. இந்த பிராடா வந்து என்னவா மாறும்? இது ரொம்ப அகலம்னா அகலமாக. Broaden. Breadth. இப்ப இப்படி போடுங்க. பிராடு இங்க பிரெத் போடலாமா? ரத்தன் ஈஎன் சார். பிராடனிங் தி ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிராடன் இங்க எல்லாமே பாருங்க ஈஎன்ல முடியுது. Broaden. டிஹெச்னு முடியுது. ரைட். சோ இதை வச்சுதான் நீங்க பாத்துக்கணும். இதை பார்த்து ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த ஃபேமிலியை வந்து மனக்கண்ணில் ஓட விடணும். ஒன்னொன்னுத்துக்கும் என்ன அர்த்தங்கிறது புரியணுங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். இப்ப நான் வந்து கம்பைன்னு போடுறேன். காம்பினேஷன் வரும். இப்ப நீங்க ஒன்னொன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே டெரிவ் பண்ணிடுவீங்க. நீங்க டெரிவ் பண்ண யாராவது இது எல்லாத்தையும் வச்சு பேசுறப்ப கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. பாருங்க இப்ப பீட்ரேங்கிறது ஒரு நம்பிக்கை துரோகம். இதை நீங்க ஏதோ ஒரு இடத்துல இப்பயே இந்த கிளாஸ்லயே நம்ம இந்த ஒரு சஃபிக்ஸ கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு தெரியும். ஹரிணி பிரியா சொல்லிட முடியுமா?
விட்டயா சார்? Betray அப்புறம் two letters are missing. Two letters are missing. ஏஎல் சார். Very good, very good. அதான் வேணும். சொன்னது யார் இது? பிரியா சார். வெரி குட். பீட்ரே வந்து பீட்ரேலா மாறுது. அருமையா சொன்னாங்க. இப்ப இதை நம்ம ஓவராலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. ஒண்ணும் இல்லை, நான் இப்படி போடுறேன், நீங்க எப்படி கொண்டு வரீங்க? கோதை மேம், நான் இப்படி ஒரு வார்த்தை போடுறேன், கம்ப்ளைண்ட். இது எப்படி கரெக்டா நவுனா மாத்தீங்க? எப்படி உங்க மைண்ட்ல இருக்கும்? ஏன்னா இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை தான். கம்ப்ளைண்ட். ஸ்பெல்லிங் COMPLAINT. வெரி குட், வெரி குட். இப்ப இந்த கம்ப்ளைண்ட் பண்றது கம்ப்ளைண்டா புகார். இது புகார் பண்றேன், புகார் பண்றேன், புகார். அதுக்குதான் நம்ம இந்த இடத்துலதான் நம்ம திங்கிங் லாங்குவேஜை பயன்படுத்தி என்னவா இருக்கும் அது தமிழ்ல அப்படிங்கறத நம்ம கொண்டு வரணும். ரைட்? இப்ப பாருங்க, லுக் அட் தட். சூஸ். சூசன் சார். இப்ப சூஸ் எல்லாம் வராது, இல்லை, நவுன் தான் நம்ம பாக்குறது. நவுனை பாக்குறோம். சாய்ஸ். சாய்ஸ். சாய்ஸ் எப்படி மாறுது பாருங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்கா, சூஸ் வந்து லுக் அட் தட். சூஸ் வந்து இங்க என்னவா மாறும்? வீட்டு என்னவா மாறும்? சூஸ்ட். சோஸ். சோஸ். ஓகே. சோஸ். chosen. சோசன். சோசன். சூசிங். choosing. சூசிங். சூசிங். choosing. chooses. B1 ல இருந்து ஆட் பண்ணணும். B1 ல இருந்து ஆட் பண்ணணும். chooses. சூசஸ். சூசஸ். சூசஸ் Chooses. B1 ல Yes. இருந்து ஆட் பண்ணணும். இங்க chooses. நீங்க சாய்ஸ் போட்டுருங்க. choice. சாய்ஸ் இங்க நீங்க போட்டீங்கன்னா சூசிங், சோசன், இங்க பாருங்க அட்ஜெக்டிவ் பாருங்க, இன்னும் பாருங்க சூசபிள். choosable. சோ இதுல இங்க சூசபிள் போட்டீங்கன்னா சூசபிலிட்டி. choosable. அதேதான், அதே ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எல்லாமே நீங்க டெரிவ் பண்ணிடலாம். எகெயின் இவ்வளவு வேர்ட்ஸ் இருக்காமா, அவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க நல்ல ஆர்டிகல்லாம் படிச்சீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபேமிலி உள்ள எல்லாமே எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நெகட்டிவா வந்து ஆப்போசிட் வேர்ட்ல நெகட்டிவாவும் போடலாம். இது நிறைய திங்ஸ் இதுல போடலாம். choosably. ரைட்? இப்ப இந்த கிளாஸை பொறுத்தவரை இதை நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த ஃபேமிலியை எப்படி வந்து கம்ப்ளீட்டா இன்க்ளூசிவா பண்றதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். லுக் அட் தட். நான் வந்து ஒரு வார்த்தை போடுறேன். வேர்ப் வந்து ரெஸ்பாண்ட். இங்க என்னவா இருக்கும்? நல்லா பாருங்க, நவுனு. responsible. இப்ப பாருங்க, ரெஸ்பான்சிபிள்ங்கிறதுல வரப்போகுது. எங்க முடியுது பாத்தீங்களா? அது என்ன வார்த்தை? பிஎல்இல முடியுதா? yes sir. பிஎல்இல முடிஞ்சா நிச்சயம் அது வந்து அட்வர்ப் தான், அட்ஜெக்டிவ் தான். now response. ரெஸ்பான்ஸ் சார். ரெஸ்பான்ஸ். வெரி குட். இப்ப பாருங்க, ரெஸ்பான்ஸ்னு போட்டீங்க. இது கவனிங்க, இது எப்படி கொண்டு வரேன்னு. திருப்பி ஒரு இங்க வந்து இதை வந்து த்ரீ லெட்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங். இது நம்ம பார்த்துருக்கோம், அட்ஜெக்டிவ்ல இப்படி வர்றது. இந்த 3 letters பார்த்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். இது மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இது அங்க வாக்கியத்துல போய் எப்படி உட்காரும் இந்த வார்த்தைங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரியும். 2 letters are missing. 2 letters are missing. responsive. அவ்வளவுதான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த அட்ஜெக்டிவ் மேல போய் பார்க்கலாமா? ஐவியில முடியுதா? yes sir. அவ்வளவுதான். இந்த வார்த்தை உங்களுக்கு யாராவது எப்பயாவது சொல்லியிருப்பாங்க. அது அடித்தட்டில் போய் பிரெயின்ல போய் உட்காந்துருக்கும். இப்ப சொல்றப்ப அப்படியே டாட்டா கனெக்ட் பண்ணுவீங்க. சோ ஒரு 100 வார்த்தை தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோம். இல்ல, நீங்க 1000 வார்த்தை 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. அப்படியே 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. இப்ப பாருங்க, பிலீவ். இதுவும் நம்ம பார்த்திருக்கோம், இதுவும் பார்த்திருக்கோம். அந்த லெட்டர்ல முடிஞ்சா வந்துடும். இது பாருங்க, நான் இது இப்ப காட்டுறேன். நீங்க பாருங்க. நீங்க இதை பாருங்க, அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை கண்டுபிடிக்க முடியுது. பிலீவுக்கு
ஸ்கிரீன்லயே இருக்கு, அதே மாதிரியே கொண்டு வரணும். Belief, sir. பிலீவ் பாத்தீங்களா? பிலீவன், Belief. பிலீஃப் பிலீவ், பிலீஃப் எவ்வளவு ஒரு இது பாருங்க, நமக்கு தெரியும், பிலீஃப் எல்லாம் தெரியும், நம்ம கனெக்ட் பண்ணல பாருங்க. பிலீவ், பிலீவ்டு, பிலீவ்டு அப்படியே வரிசையா வருதா? வந்ததுக்கு அப்புறம் இது கம்ப்ளீட்டா இங்க வந்து பிலீஃப், என்ன பண்ற? ரைட்? இங்க வந்து பிலீவபிள், கேள்விப்பட்டிருப்பீங்களா? பிலீவபிளா Yes, இருக்கணும், believable. Believably. பிலீவபிளி. அது எப்படி கனெக்ட் பண்றீங்க பாருங்க இந்த வேர்ட் ஃபேமிலியில. அதுக்கப்புறமும் இருக்குங்கிறதா மெயின். இப்ப இந்த பிலீவபிலிட்டி, நம்பகத்தன்மை, நம்பகத்தன்மை. ரைட்? ஏன் இதை சொல்றோம்னா, இதை போடுங்க, இங்க ஏபிள் இருக்கு, அப்படியே பாருங்க, யோசிச்சு பாருங்க, இங்க ஏபிள் இருக்கு, இங்க பிலீவபிள், பிலீஃப், பிலீவபிலிட்டியா மாறுது. ஏபிள் வந்து அப்ப என்னவா மாறும்? பிலீவபிள் வந்து பிலீவபிலிட்டியா மாறிச்சு, அப்ப ஏபிள் என்னவா மாறும்? Ability, ability. எக்ஸலன்ட். இப்ப பாருங்க, இந்த ஏபிளை இங்கே வைக்கிறேன், இதை எப்படி கன்வெர்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். verb 5 வார்த்தையா மாத்துங்க பார்க்கலாம். இந்த ஏபிள் Yes, ஏபிள்டு, sir. இல்ல, ஏபிள்டு, ஏபிள்டு இங்கெல்லாம் வரும். எப்படிப்பட்ட ஆளு? Able. இல்ல, இங்க பாருங்க, இங்க ஒண்ணு பார்த்துட்டு வரலாமா? இத பாருங்க, கண்டுபிடிங்க பார்ப்போம். வைடன், லென்த்தன், ஹைட்டன், பிராடன். வேர்பா மாத்துறப்ப ஈஎன் ஆட் பண்றீங்க, ஈஎன் ஆட் பண்றீங்க, பண்ணீங்களா? லுக் அட் தட். Yes, sir. ஈஎன் வந்து கடைசியா போடுங்க, இங்க வந்து ஈஎன் முன்னாடி போடுங்க, எனேபிள், அவ்வளவுதான். அப்படியே இங்க கொண்டு வந்துருக்கீங்க. Enable. இந்த ஈஎன் பாத்தீங்களா? இங்க ஹைட் அண்ட் பிராட்னு கொண்டு வந்த மாதிரி என்ன முன்னாடி போடுறீங்க, ரைட்? லுக் அட் தட். இப்ப போடலாமா? இவர் வந்து ரிச்சா இருக்காரு. எப்படி இருக்காரு? ரிச்சா இருக்காரு. அப்படியே இங்க கொண்டு வாங்க, என்ரிச், Enrich, enrich. என்ரிச். அவ்வளவுதான், கொண்டு வந்தீங்கன்னா 5 வார்த்தை வந்துடும். அப்ப இந்த ஈஎன் வச்சு எப்படி பாருங்க, இப்ப பாருங்க, ரிச், ரிச்லி போடலாமா? Richly. அப்ப இங்க என்ன வரும்? 4 letters are missing. Look at this. Rich. Reachable. 4 letters are missing. Reachable. No, ஸ்டெபிலிட்டி, no. Richness. richness வந்துருச்சா? இந்த richness தான் இங்க வரப்போகுது. நான் பிரைட்னு போடுறேன் பாருங்க, adverb பிரைட்னு போடுறேன். இங்க என்ன வருது? Brightness. பிரைட்னஸ், Brightness. அப்படியே கொண்டு வாங்க, இங்க என்ன வரும்? சூப்பரா சொல்லிடலாம், நேரம் அடிச்சிருக்கணுமே. Bright. என்னது? ஒளிமயமாக்கு, ஒளிமயமாக்கு. பிரைட்னஸ், பிரைட்னஸ் அங்கதான் போட்டீங்க, பிரைட்டன். அடிங்க பார்க்கலாம், பிரைட்டன். Brighten. அதான் இங்கிலீஷ்ல யாராவது பேசுறப்ப, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும் இந்த ஃபேமிலியை எப்படி அவங்க யூஸ் பண்றாங்கன்னு. உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு எல்லா வார்த்தையும் தெரியும், ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க. எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாப்ல இருப்ப, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கப்ப, ஃபிளைட்ல இருப்ப, யாரோ ஒருத்தவங்க பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறப்ப நம்ம இந்த ஃபேமிலி எப்படி ரிலேட் பண்றாங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை வார்த்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம் பாருங்க, இதோட கனெக்ட் பண்ணி அதோட கனெக்ட் பண்ணி இவ்வளவு தூரம் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, திருப்பி திருப்பி ஒரு வட்டத்துக்குள்ளதான் அது இருக்கும். இது வந்து ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். நான் இங்க கிரியேட்னு போடுறேன், அவ்வளவு பெரிய வார்த்தை. இங்க என்ன வார்த்தை? Creative. கிரியேட்டிவ். Creative. கிரியேட்டிவ் எங்க இருக்கும்? கிரியேட்டிவ், கிரியேட்டிவ் இங்க தானே Sorry. இருக்கும். இல்ல creation, creation. இப்ப பாருங்க, கிரியேஷன் தாண்டி போலாமா? கிரியேஷன். Creation. கிரியேச்சர் சார், இன்னொரு வாட்டி. ஒன் மோர் டைம், என்னது ஒன் மோர் sir? டைம். இந்த பாருங்க, கிரியேச்சர் சார், அருமையா சொல்லுங்க பாருங்க. இந்த TURE முடிஞ்சதா பாத்துருக்கோமா? பாத்துருக்கோமா? இன்னும் பாருங்க, இன்னும் பாருங்க. ITY முடிஞ்சதா பாத்துருக்கோமா? Creativity. பாத்துருக்கோமா? பாருங்க, காங்கிரீட்ல ஒண்ணு தெரியுமா நமக்கு? Creator. கிரியேட்டர், வா, சோ இங்க கிரியேட்டிவ் வந்துருச்சா? ரைட், இங்க கிரியேட்டிவ் வந்துருச்சா? அப்ப இங்க என்ன வரும்? கிரியேட்டபிள் வருமா? Creatable. கிரியேட்டபிள்.
ரைட். இங்க கிரியேட்டிவ் வந்ததுன்னா இங்க எல்லா கிரியேஷன் எல்லாமே எல்லாம் போட்டுங்க. இங்க கிரியேட்டிபிலிட்டி போட்டுக்கலாமா? creativity. சூப்பர் சூப்பர். இது எகெயின் அண்ட் அகெயின் எல்லா வார்த்தைக்கும் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணி கனெக்ட் பண்ணாம விட்டுருக்கும். அந்த கனெக்ட் பண்ணிட்டாலே எங்க வாக்கியத்துல எங்க வரும் அப்படிங்கிறது தெரியும். லுக் அட் தட். கியூரியஸ்ன்னு போடுறேன். எங்க போடுற பாருங்க, அட்ஜெக்டிவ்ல போடுறேன். Adjective. இப்ப நவுனை மாத்துங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். Curiosity. Curiosity. அந்த சிட்டி தான். ஏங்கப்பா எவ்வளவு தூரம் வந்துருக்கு பாருங்க. இப்ப பாருங்க. Sir, SITO இல்ல sir. சொல்லுங்க. CURIO SITO. SITY கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டி SITY தான். SITY தான். இப்ப பாருங்க, பர்மனன்ட். Permanently. ஓ அது அது அட்வர்ப் இல்ல, அட்வர்ப் இல்ல. Permanent. Permanent. பாருங்க, நல்லா பாருங்க. Permanent. Permanence. Permanence. Permanent. பர்மனன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பர்மனன்ஸ்னு. ரைட். இப்ப பாருங்க, பர்மனன்சி. Permanence. Permanence. இது எப்படி இது வச்சுக்கலாம்னா, இது ரொம்ப ஈஸியா வச்சுக்கலாம். இங்க பாருங்க, பிரெக்னன்ட் அப்படின்னா Pregnancy. 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 அவ்வளவுதான். அதுதான் அது. இப்ப இந்த மாதிரி வார்த்தை தான். இப்ப இது இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட். Independence. இண்டிபெண்டன்ஸ். அந்த பர்மனன்ஸ் எப்படி பர்மனன்ட் எப்படி பர்மனன்ஸ் ஆச்சோ, இண்டிபெண்டன்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுது. ஒரு 3-4 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணணும். அது கொஞ்சம் இது கம்யூனிகேஷன் இதாயிடுச்சு. இன்னொரு 35க்கு விட்டுறேன். ஒன்றும் அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டேன். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். இப்ப நான் ஒரு இது போடுறேன். இங்க வந்து சர்டைன். இது எப்படி மாறும்? Certain. எதுங்க சார்? Certainly. Certainty. இப்ப நம்ம ஷூர்னு போட்டா ஷூரிட்டி போடுறோம் இல்லையா? Surety. ஷூரிட்டி ஐ வேணாம், ஷூரிட்டி. இப்ப இது ஷூர்னு போடுறப்ப இது வருது. இப்ப பாருங்க, இந்த ஷூர் தான் இங்க இந்த வேர்பா நீங்க மாத்துறப்ப லுக் அட் தட், யூ ஆர் கோயிங் ஃபார் ஷூர். ஷூரிட்டி. இங்க என்னவா இருக்கும்? Ensure. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அதை வச்சு நீங்க அப்ப இஎன் வர்றப்ப முன்னாடியோ பின்னாடியோ பாருங்க, முன்னாடி வருது இஎன், பின்னாடி வர்றப்ப அது வேர்பை குறிக்குது. இந்த என்இஎஸ்ன்னு வர்றப்ப நவுனை குறிக்குது. டிஒய்னு வர்றப்ப அது வந்து நவுனை குறிக்குது. யூஆர்இ அப்படின்னு வருது, பிரைட், இப்ப ரிச், ஏபிள். அப்ப ஏதோ ஒரு பேட்டர்ன் அது ஃபாலோ ஆகுது. அந்த ஃபாலோ பண்ணி இதை நீங்க கனெக்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரக்சர் நீங்க போட்டாலும் கொண்டு வந்துடலாம். இது மேக்ஸ் மாதிரி தான். இது பண்ணி அந்த ஃபார்முலா தெரிஞ்சு ஒர்க் அவுட் பண்றது தான் அது கிராமர். கிராமர் வந்து மேக்ஸ் மாதிரி எதை தப்பா பண்ணுவீங்க இல்லை கரெக்டா பண்ணுவீங்க, நடுவில் கிடையாது எதுவுமே. ரைட். ரொம்ப ஃபேமஸான இந்த டிஐஓஎன் இப்போ நான் வந்து ஒன்று சொல்றேன். நான் வேர்ப் வந்து கன்ஸ்ட்ரக்ட்னு இது பண்றேன். இங்க என்னவா இருக்கும்? இது ரொம்ப ஃபேமஸானது டிஐஓஎன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப இங்க என்னவா இருக்கும்? இதுவும் நம்ம பார்த்ததுதான், கன்ஸ்ட்ரக்டிவ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கன்ஸ்ட்ரக்டிவ்லாம். இங்க Constructive. அதெல்லாம் கேள்விப்படாம இருக்கவே மாட்டோம். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவ்வளவு பெரிய விஷயம் அதுல வந்து இருக்குது. இப்ப நம்ம இதை வந்து குயிக்கா போட்டுறேன். நான் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அட்ஜெக்டிவ்னு அதை இது பண்றதுக்கு இருக்குது, அதை பண்பு குறிக்கிறதுக்கு. வேர்ப்னு ஒரு பெருசு இருக்கு, அதோட பண்பு குறிக்கிறதுக்கு அட்வர்ப்னு இருக்கு. ரைட். ஸோ இதுலதான் இந்த 4 தான் ஃபங்க்ஷன் வேர்ட்ஸும். இந்த என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அது
அதுக்குள்ள எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். இந்த ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ்ல தான் இந்த வேர்ட் ஃபேமிலியே இருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம், வேர்ட் ஃபேமிலி. பட் இதுல கிராமர் வேர்ட்ஸ், இதுல நம்ம கிராமட்டிக்கலா எதுவும் தப்பு பண்றோமா அப்படிங்கிறது இருக்கு. இது பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் இதுல இருக்கு, பாக்கியெல்லாம் ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா யூ லுக் அட் திஸ் கிராமர் வேர்ட்ல தான் நம்ம உங்க ப்ரிப்போசிஷனை பார்ப்போம். இன்னு, ஆணு, அட்டு, கிட்டு, இது எல்லாம் இது ஸ்டாண்டர்டா வர்றது, ரைட்? இந்த இடத்துல தான் கன்ஜங்ஷனை பார்ப்போம். ரைட்? அண்டு, பட்டு, எட்டு, கிட்டுன்னு வர்றது, ரைட்? இந்த இடத்துல தான் ப்ரொனவுனை பார்ப்போம். பிரதிபெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல் மாதிரி ஒரு 7-8 ரொம்ப ஃபேமஸ். ஐ, தி, யூ, ஹி, ஷி, இட், தே, ரைட்? ஸோ இது வந்து இதுக்கப்புறம் இன்டர்ஜெக்ஷன் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிராமர். இப்போ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நீங்க பேசுறதோட ஒவ்வொரு பார்ட்ஸும் இதில் தான் இருக்கு. ரிட்டன் ஸ்பீச்சும் இதுதான், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னாலும் இதுதான். ரிட்டர்ன்ல நீங்க பண்ணிட்டு வந்தாலும் பார்ட்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் திங்னாலும் ஒன்று. இப்போ பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ரைட்? ஸோ இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா? இது ஒண்ணுக்குள்ள எவ்வளவு கனெக்ட் ஆகிருக்கு. இது நம்ம தனியாவே படிக்க வேண்டியதில்லை. தனியா சில வார்த்தைகள் இருந்தாலும் இந்த கோர் வந்து இதுலேருந்து பிரிஞ்சதுலேருந்து இதுக்குள்ள வர்றதுதான். இது எல்லாமே கனெக்ட் பண்றதுதான். இது எல்லாமே சப்ஸ்டியூட்டா செயல்படுறது தான். ஒரு காலத்தை குறிக்கிறதுக்கு போற முக்கியமான ஃபங்க்ஷனை பண்ணாலும் ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இது பண்ணுது. இதுதான் ரொம்ப ஃபங்க்ஷன் பண்றது. இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஒரு கோர் ஐடியாவை தான் இன்னைக்கு பார்த்தோம். லுக் அட் திஸ் வேர்ட் ஃபேமிலியில நீங்க இது பாருங்க. இதை பார்த்துட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நமக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்குது இது. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டு வேணாம் நாளைக்கு கிளாஸை. இதுலேருந்து நம்ம ஆரம்பித்து நம்ம கொண்டு போகலாம். நீங்கள் வந்து பெருசாக ஹோம்ஒர்க் பண்ண முடியாது, பட் இதை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. Okay, sir. We can see, I'll see you at 8:30 tomorrow. Thank you, sir. Thank you very much. Good night, sir. Thank you. Good night.